ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, போயிங் 787 விமானம் இருக்கு இல்லையா, அது நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத்தில் விபத்தில் சிக்கினது இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமானம் இருக்கு இல்லையா, விமானம் வந்துட்டு விபத்துக்குள்ளானதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியே தெரில அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுச்சுவேஷனில் விமானத்துலேருந்து அந்த கருப்பு பெட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்துட்டு விமானத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஹோப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பு பெட்டி தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பு பெட்டி இருக்கு இல்லையா, அதை கைப்பற்றப்பட்டு ரிசர்ச்சுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போயிங் ரக விமானங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடியே வந்துட்டு பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தரமில்லாத உதிரிப்பாகங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கறது, அது மட்டும் இல்லாமல் அந்த இணைப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, விமான பாகங்களை இணைக்கக்கூடிய ஃபியூஸ்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைப்பு முறையிலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை முறையிலேயே குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வச்சேன். அதை அன்னைக்கு யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சாம் சரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறியாளர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய குண்டா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த போயிங் நிறுவனம் வந்துட்டு சரியா விமான கட்டுமான பணிகள் அப்படின்றதுல ஈடுபடலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய கேள்வியுமே எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிடென்ட் ஆன அதே விமானத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பயணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஏசி ஒர்க் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவி ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் ஆகலை, எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டோட ஒரு வீடியோ கிளிப்பிங் அப்படின்றதும் இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறது தெரிஞ்சும் மறுபடியும் அந்த விமானம் அப்படின்றது இயக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளும் முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம விலாவாரியாக பேச போகிறோம். ஸோ இந்தியா மட்டும் இல்லாமல் பிரேசில், அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து ஆபத்துகளில் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்த பற்றியும் தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இறந்து போன 240 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உயிருக்கு வந்துட்டு என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் மார்க்கும் வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த விமானத்தில் வந்துட்டு சாம் சரோவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபியூஸ்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு சரியாக செய்யப்படல. அது மட்டும் இல்லாமல் விமானம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே அதிகமான அழுத்தம் அப்படின்றது வந்துட்டு தரப்பட்டிருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு சொன்னேன். ஒரு சில பயணங்கள், பல நூற்றுக்கணக்கான பயணங்கள் அப்படின்றது வந்துட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் விபத்து அப்படின்றது ஏற்படும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தேன். அதை யாருமே காதில் வாங்கலை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போயிங் நிறுவனம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல விமானங்கள் அப்படின்றத தயாரிச்சிருந்தாலும் இந்த 787 ட்ரீம் லைனர் இருக்கு இல்லையா, அதுக்கான வரவேற்பு அப்படின்றது உலக நாடுகளில் ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட போயிங் 787 ட்ரீம் லைனர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட விமானங்களை தயாரித்து போயிங் நிறுவனம் பல சர்வதேச நாடுகள்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏர் இந்தியா கிட்ட மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 27 போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானங்கள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏர் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான விமானங்கள் இந்த 787 ட்ரீம் லைனர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 14 வருஷம், அதாவது வந்துட்டு இது தயாரிக்க ஆரம்பிக்கப்பட்ட பார்த்தோம் அப்படின்னா 2014 தான் அப்படின்னே சொல்லலாம். 2014 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தயாரிக்கப்படுது. 2014 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாக்குள்ள வந்து ஏர் இந்தியாவில் ஜாயின் ஆகுது. 2011 தயாரிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2011 வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 வருஷங்கள்ல வந்துட்டு ட்ரீம் லைனர் விமானம் சிக்கின ரொம்ப பெரிய விபத்து இதுதான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, பிரேசில் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளம்பின விமானம் மறுபடியும் தரையிறக்கப்படுறது, உள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட லைன் சரியில்லாமல் தீ பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட உயிரிழப்புகள் அப்படின்றது வந்துட்டு இந்த ட்ரீம் லைனர் விமானம் இருக்கு இல்லையா, அதில் இதுவரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. ஸோ முறையாக ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம் லைனர் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போயிங்
அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் சாம் சலோபர் வந்துட்டு ஃபியூஸ்லேஜ் சரியில்லை அப்படின்னு சொன்ன மாதிரியே ஜான் பெர்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய போயிங்கினுடைய முன்னாள் ஊழியர் அப்படின்னே சொல்லலாம், அதுவும் தரநிலை ஊழியர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 32 வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போயிங் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு 2017 தான் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அப்படி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் போயிங் நிறுவனத்து மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வச்சிருக்காப்புல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊழியர்களுக்கு அதிகப்படியான அழுத்தம் அப்படின்றது வந்துட்டு தரப்படுது. அப்படி அதிகப்படியான அழுத்தம் அப்படின்றது தரப்படுறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஊழியர்கள் வேற வழியே இல்லாமல் தரமான கட்டுமானம் அப்படின்றத தாண்டி சீக்கிரமாக விமானத்தை டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தரநிலையில் வந்துட்டு கட்டுப்பாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதனுடைய தரம் அப்படின்றத கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் உதிரி பாகங்களும் தரம் இல்லாமல் போடப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆக்சிஜன் ஒர்க் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அவசர கால ஆக்சிஜன் ஒர்க் ஹவுஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்ததுல 25% தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிங் மேலே அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வைக்கிறாரு. ஸோ அப்படி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டவர் பார்த்தோம் அப்படின்னா 2024 அவரே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸும் வருது. இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா போயிங் விமானம் இருக்கு இல்லையா, போயிங் கம்பெனிக்கு எதிராக எக்கச்சக்கமான ஆதாரத்தை ஜான் பெர்னட் கொடுத்துருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ரொம்ப பெரிய விபத்து அப்படின்றது நடந்ததுக்கு அப்புறமா தான் பேசு பொருளாகுது. அன்னன்னைக்கே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இதை வந்துட்டு ஏர் இந்தியாவும் கவனிக்கல போயிங்கும் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ஒன்று நம்ம நடந்ததுக்கு அப்புறமா பேசுறதை விட அது நடக்க போறதுக்கு முன்னாடி அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது பார்க்கறது தான் வந்துட்டு பல உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு மிஸ்டேக் அப்படின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட 240 பேருடைய வாழ்க்கை, 240 பேருடைய கனவு அப்படின்றத ஒன்றும் இல்லாத சாம்பலா பொசுக்கி எரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு யார் காரணம், உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத கருப்பு பெட்டி ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். கருப்பு பெட்டி இப்போதான் கையில் கிடைச்சிருக்கிறதுனால அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தரேன். பை பை.